உயர்ந்த இலட்சியங்களும் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையும் ஒரு மனிதனின் பயணத்தை எப்படி மாற்றியமைக்கும் என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு ஐஏஎஸ் அதிகாரி திருமதி பீலா யூரிஷ் அவர்கள். ஒரு மருத்துவராக தனது வாழ்க்கையைத் தொடங்கி மக்களின் அன்புக்குரிய ஐஏஎஸ் அதிகாரியாக அவர் மாறியது பல இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் ஒரு பயணம். அவரது தந்தை ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என்பதால் சிறு வயதிலிருந்தே நிர்வாக பணியின் மீது ஒரு ஆர்வம் இருந்தது. ஆனாலும் மருத்துவத் துறையில் சாதிக்க வேண்டும் என்ற கனவோடு கடினமாக படித்து டாக்டர் பட்டத்தை பெற்றார். ஒரு மருத்துவராக மக்களுக்கு சேவை செய்தாலும் அவரது மனதுக்குள் இருந்த நிர்வாக பணி கனவு அவரை அமைதியாக இருக்க விடவில்லை. தன்னுடைய மருத்துவ பணியில் இருந்து கொண்டே யுபிஎஸ்சி தேர்வுக்கு தன்னை முழுமையாக தயார் செய்தார். இரவு பகல் பாராமல் அவர் உழைத்த உழைப்பு கடின உழைப்பின் வலிமையை உலகுக்கு நிரூபித்தது. கடுமையான போட்டி நிறைந்த அந்த தேர்வில் வெற்றி பெற்று 1997 ஆண்டு பேஜ் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர், வணிக வரித்துறை ஆணையர் மற்றும் தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் என பல முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளார். குறிப்பாக கோவிட்-19 பெருந்தொற்று காலத்தில் சுகாதாரத்துறை செயலாளராக அவர் ஆற்றிய பணி அவரது திறமையையும் அர்ப்பணிப்பையும் உலகறியச் செய்தது. அவரது ஒவ்வொரு பேட்டியும் மக்களுக்கு நம்பிக்கை அளித்தது. கனவுகளோடு தன்னம்பிக்கையையும் இடைவிடாத கடின உழைப்பையும் இணைத்தால் வெற்றி நிச்சயம் என்பதை நிரூபித்திருக்கிறார் பீலா ராஜேஷ். அவரது வாழ்க்கை ஒரு பாடம். நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி உறுதியோடு பயணித்தால் எந்த தடையும் உங்களை தடுக்க முடியாது. தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள்.